ஓகே. வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் உடைய 48வது அமர்வு. இதுல நம்ம எப்படி தொழில தொடங்கணும், அதுல இருக்கிற என்ன சேலஞ்சஸ், அதுல இருக்கிற அனுபவங்கள் என்ன, அதுல இருக்கிற கேப்ஸ் என்ன, அதை எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம்ங்கிற அனுபவத்தோடவும், அதே மாதிரி அதுல இருக்கிற டெக்னிக்ஸ் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம், அதை பத்தி என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி மாறிட்டு இருக்கு, என்ன மாதிரி ட்ரெண்ட்ஸ் என்ன இவால்வ் ஆகுதுங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொரு வீக்கும் நம்ம நமக்குள்ள இருக்கிறவங்கள, அதுல அனுபவப்பட்டவங்கள, அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள, அதுல தேடி தேடி படிக்கிறவங்கள நம்ம கொண்டு தொழில் தொடங்கும் முறையே இந்த அமர்வுல அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய அறிவையும் பகிர வைக்கிறோம். அந்த முறையில இந்த தொழில் தொடங்குவோம் குழு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற ஜான்சன் சார் இன்னைக்கு இந்த செஷன்ஸை நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம். ஜான்சன் சார் அவர் தன்னை பத்தி அறிமுகப்படுத்தி அவர் இந்த செஷனை நமக்கு என்ன சேல்ஸ் அண்ட் டெமோல என்னென்ன விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் பண்றோம், அது எப்படி எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு ஜான்சன் சார் சொல்லுவாரு. அதுக்கடுத்து நமக்கு கேள்விகளை நம்ம ஜான்சன் சார் கிட்ட கேட்போம். ஓவர் டு யூ ஜான்சன் சார். தேங்க்யூ. நான் ஜான்சன் சாரை வரவேற்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேரு ஜான்சன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்திருக்கேன். ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட்டாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 14 மாசம் ஆயிடுச்சு. இது எப்படி எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுன்னா, நான் அதிகமான வெண்டர்ஸை மீட் பண்ணுவேன். நான் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆளா இருக்கிறதுனால. ஸோ அப்படி மீட் பண்ணும்போது ஒருத்தர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 90 கோடி அவருக்கு ஒரு 3 மாசத்துல பெண்டிங் பேமெண்ட் இருந்தது. அவரோட ஹிஸ்டரி என்னங்க இவ்வளோ பெண்டிங் இருக்கு, இதை எப்படி நம்ம எப்படி நீங்க இவ்வளோ சப்ளை பண்றீங்க, நீங்க எவ்வளோ ரொம்ப பெரிய பணக்காரா அப்படின்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 4500 ரூபாய்க்கு நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு 4 வருஷமா அந்த 4500 ரூபா தான் என்னோட சம்பளமா இருந்துச்சு. அப்ப நான் ஒவ்வொரு வெண்டாரையும் பார்க்கும்போது அவர் போடுற ஷூ எப்படி இருக்கு, அவங்க எடுத்துட்டு வர பேக்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் இவ்வளவு ரிச்சா ஆயிட்டே போறாங்க. இன்னைக்கு சைக்கிள்ல வரவன், இன்னைக்கு வண்டியில வரவன், நாளைக்கு காருக்கு மாறுறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் அக்ரெசிவா நான் பண்றேன். நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 93 கோடி கிட்ட எனக்கு 3 மாசத்துல பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவருடைய ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதே சமயத்துல நான் ரொம்ப மோட்டிவேஷனல் புக்ஸ், மோட்டிவேஷனல் இதெல்லாம் படிப்பேன். படிச்சுட்டு நானும் ஒரு பிசினஸ் தொடங்கணும், இவரை மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இருந்துச்சு. அப்போ ஒரு மைண்ட்ல ஒரு மோட்டிவேஷனலா தான் இருந்ததை ஒழிய நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை. பட் சரி, ஓகே, நம்ம இதை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட்ல பெரிய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தனால டக்குன்னு அதை ஒரு நாள் ரிசைன் பண்ணிட்டு நான் இங்க பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பிசினஸ்னா சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம தாக்கு பிடிக்கிறதுங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய காரியம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிசினஸ்ல ஒரு நாளும் நான் கத்துட்டு வரேன். ஸோ இப்போ கூட எனக்கு ஆர்த்திக் அகமது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நான் என்னென்ன மிஸ்டேக் சேல்ஸ்ல, டெமோல, அப்புறம் நெகோசியேஷன்ல பண்ணேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப நேரம் எடுத்து உங்க நேரத்தை எல்லாம் வீணடிக்காம நான் என்னோட விஷயத்துல என்ன கத்துக்கிட்டேன், ஒரு பாயிண்ட் எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட் எந்த இடத்துல என்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த செஷனை நான் முடிச்சுக்க விரும்புறேன். முதல்ல இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட்டா இருந்தவன். ஸோ நான் டேபிளுக்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு பல டாக்டிஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வெண்டரை எப்படியெல்லாம் நான் கம்மி பண்ண வைக்கணுமோ அப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சேல்ஸுக்குன்னு போகும்போது நான் ரொம்பவே புதுசு. எனக்கு சேல்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு இடத்துக்கு ஒரு கேன்வாசிங்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவங்க எனக்கு ஒரு நாள் 10 மணிக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட்கிட்ட நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டேன். வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படியே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 10 மணிக்கு போனேன். நான் 11 மணி ஆச்சு. அவர் ஒரு கேர்ளோட பேசிட்டு இருந்தாரு. திரும்ப அப்படியே ஆச்சு, அப்படியே லேட் ஆச்சு. ஒரு 12:30 ஆச்சு. அவர் என்னை பார்க்கவே இல்லை. சரி, 12:30 மணிக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்தேன். சரி, உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு ஒரு 2:45 மணி ஆயிடுச்சு. என்ன அவர் சுத்தமா கவனிக்கவே இல்லை. அதுக்கிடையில அவர் லஞ்ச் முடிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஒரு 3:15 அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட சொல்றேன், சார் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. உன்னை யார் இப்ப உள்ள விட்டது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாரு.
எனக்கு அது வந்து ரொம்ப அவமானமாகி, இனிமேட்டு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, நான் வந்து ஒரு 20 கோடிக்கு நான் வந்து ஆர்டர் போடுறவன், இவன்லாம் சாதாரண ஒரு ஆளாச்சு, இவன் என்ன இப்படி சொல்லிட்டானேன்னு என் மனசுக்குள்ள ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 15 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களேன்னு இருந்தேன் நான். அப்ப எனக்கு ஒரு குரு குரு ஒருத்தர் இருக்காரு, விவேக்னு சொல்லிட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் சேல்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் வந்து, எனக்கு அவரை தெரியும். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு வந்து அவமானப்படுத்துறாங்க, இது வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. அப்போ எதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் போய் இவனுங்கள்ட்ட எல்லாம் நிக்கணும், நான் எவ்வளவு பெரிய இடத்துல நான் இருந்தேன், ஆனா எனக்கு இப்படி வந்து ஒருத்தர்ட்ட வந்து நான் பேச வாங்கணுங்கிற அளவுக்கு எனக்கு இருக்கா அப்படின்னு. எனக்கு 10 நாளா நான் எந்த வேலையும் செய்யல, இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் திரும்ப கார்பரேட்டுக்கே வேலைக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அவர் சொன்னாரு, ஜான்சன் நீ வந்து இப்பதான் வந்திருக்க, நான் 25 வருஷமா அதுல இருக்கேன். அவங்க வந்து நம்மள ஜோக்கரா தான் பார்ப்பாங்க. நீ எதுக்கு உனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ரைடு எல்லாம், நீ வந்து ஒரு ஆபீஸ்ல பெரிய ஆளா இருந்திருக்கலாம். பட் சேல்ஸுங்கிறதுக்குள்ள நீ என்டர் ஆகும்போது உன்னோட ப்ரைடு உன்னோட ஈகோவையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ இதுல வந்து ஒர்க் பண்ண வந்தா மட்டும்தான் உன்னால சர்வை பண்ண முடியும் அப்படின்னாரு. இது சேல்ஸுங்கிறது ரிஜெக்ஷன் தான். நீ 25 இடத்துல ரிஜெக்ட் ஆனா 26வது இடத்துல உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இந்த 25 ரிஜெக்ஷனையும் மறக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து ஒரு லாபத்தையோ இல்ல வந்து உனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனையோ கொடுக்கும். அதனால அதை நோக்கி போயிட்டு இரு. உன்னோட ட்ரீம் பெருசா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஆட்களை வச்சு நீ உன்னோட ட்ரீம் வந்து இழந்துக்காத. அதே போல இவர் மட்டும்தான் இந்த உலகமும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ சேல்ஸ்ல கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு, அதனால பொறுமையா இரு, உன் ஈகோவை தள்ளி வை, நீ கண்டிப்பா முன்னேறுவ அப்படி சொன்னாரு. அதே போலவே நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஒரு 15 தடவை நான் வந்து 15 18 தடவை என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. இந்த 15 ரிஜெக்ஷனையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு ஆர்டர் அது அமையுது. அப்போ நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, சேல்ஸுங்கிறது சாதாரண இல்ல, இது வந்து ரிஜெக்ஷன். என்ன 25 100 பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணா நான் 101வது ஆளை நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த சேல்ஸ், இந்த ஒரு சின்ன இதுல நான் கத்துக்கிட்டேன். ஸோ அதனால யாருமே வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு ஆண்டர்பிரினரா இருக்குன்னா நீங்க போறீங்க உங்களுக்கு உடனே ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க பல ரிஜெக்ஷனை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த பல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 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 ஆர்டர் கிடைச்சாலும் அது வந்து உங்களை கண்டிப்பா உங்க பேர் சொல்ற மாதிரி அது நிறுத்தும். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் போலே இந்த ரிஜெக்ஷனை நீங்க தள்ளி வைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஈகோ ப்ரைடு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க இங்க உங்க பெரிய ட்ரீம்காக இங்க வந்திருக்கீங்க. அதனால இந்த ஈகோ எல்லாம் ஒதுக்கி நீங்க இதுல எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் வந்து நான் சேல்ஸ்ல கொடுக்குற ஒரு அட்வைஸ், நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா டெமோ. இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி ஆகுதுன்னா, டெமோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க நிறைய டெமோ பார்த்தா தான் நாங்க வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என்கிட்ட இன்வென்ட்ரின்னு எதுவுமே வச்சுக்கல நான். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருந்தனால எல்லா வெண்டாரையுமே எனக்கு தெரியும். அதனால எதுனால என்னால ஒரு ஒரு செகண்ட்ல வந்து இது இவங்க கிட்ட கிடைக்கும், இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் சொல்றாங்க, எனக்கு வந்து ஒரு எம்பெடிங் ஸ்டேஷன் எனக்கு தேவை அப்படின்னு. எம்பெடிங் ஸ்டேஷன்னா இது ஹிஸ்டோபேத்தாலஜிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ற ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஸ்டேஷன் அது. ஸோ நான் ஒரு வெண்டர் எனக்கு தெரியும், அவர் வந்து அம்பாலால இருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட நான் பேசணுன்னே அவர் என்ன சொல்றாரு, ஓகே நான் டெமோ வந்து உனக்கு அரேஞ்ச் பண்றேன், என்னோட ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் அது கூட அனுப்புறேன், அவங்க வந்து உனக்கு டெமோ கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன். அப்போ அந்த டெல்லிக்கார பையன், அந்த அம்பாலாக்கார பையன் வந்துடுறாரு. நான் அவரை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிடுறேன். எதுவுமே அவரை பத்தி பேசல, அவர் இவ்வளோ டீப்பான எதுவுமே இல்லாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். கூட்டிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு டெமோ கொடுங்க அப்படிங்கிற சொன்னனால நாங்க டெமோ கொடுக்க போயிட்டோம். ஸோ அந்த பையன் வந்த பையனுக்கு எனக்கு தெரியல, அந்த பையனுக்கு ஹிந்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்டர், யூசர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா ஹிந்தி தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்றதை அப்படியே நான் டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியல. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா எனக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு வந்து சுத்தமா புரியல. என் கூட இருந்த யூசர்ஸ்லாம் யாருக்குமே அதை புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ அது அது வந்து டெமோ கொடுக்குற இடத்துல எனக்கு ஒரு பயங்கர ஒரு எம்பராசிங்கா இருந்தது. அந்த டாக்டர் வந்து என்ன நம்பி கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்னப்பா இதை கூட நீ தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டுட்டாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப அது எம்பராசிங்கா இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்காம நீ முதல்ல இதை எடுத்துட்டு போயிருங்க
அப்படிங்கிற அளவு சொன்னாங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் அந்த ப்ராடக்டோட நாலேஜ் எனக்கு இல்லாதனால நான் ஃபுல்லா வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியிருந்தனால அவர் ஹிந்தி மட்டும்தான் அவருக்கு தெரியுங்கிறதுனால அந்த ஆர்டர் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வந்தது என்னன்னா, இனிமேட்டு எந்த ஒரு பொருளை நான் வந்து டெமோன்னு எடுத்துட்டு போனாலும் அந்த ப்ராடக்ட்டை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜை நான் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணணும். கெயின் பண்ணிட்டு அவங்க கிட்ட அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நமக்கு தெரியணும். இந்த ப்ராடக்ட்டோட நாலேஜ் மட்டும் இல்லாம இதோட காம்படிட்டர் யாரு, இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன யூஸ் பண்ணாங்க, அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் சால்வ் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதை வந்து என்னோட ப்ராடக்ட் எப்படி சார்ட் அவுட் பண்ணும், இந்த மாதிரி A to Z அந்த ப்ராடக்டோட நாலேஜை வந்து நான் கத்துக்கணும். இனிமேட்டு எதுலையுமே நான் சும்மா போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசன் அதில் கத்துட்டு இப்போ நான் போற இடத்துலலாம் நான் ஒரு ப்ராடக்ட் என்ன டெமோ கேட்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தி A to Z நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுட்டு நான் ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்ல உள்ளவன், நான் பயோமெடிக்கல் இன்ஜினியர் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு மேல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் எப்பொழுதுமே அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணிடுறேன். அவங்க கிட்ட போகும்போது நான் அதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வழிகள் அந்த யூசர்ல இருந்து அது ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதை நான் பாக்குறேன், கண்கூடா பாக்குறேன். ஸோ நீங்களும் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த அந்த ப்ராடக்ட்டுடைய A to Z என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கறத நல்லா தரவா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதனால நீங்க கண்டிப்பா ஈஸியா சேல் பண்ணி அது வெளியே வந்துடலாம். தேர்ட் வந்து நான் வந்து நெகோசியேஷனை பத்தி அதுல கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஃபீல்ட்ல இருந்தனால நான் நிறைய நெகோசியேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். எப்பொழுதுமே நான் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கம்பாரிசன் என் கையில கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுட்டு நான் அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுவேன். அதிகமா பேச மாட்டேன், ரொம்ப காமா இருப்பேன். ஆனா என்னோட காமா இருக்கிறத பார்த்துட்டு எல்லா வெண்டாரும் பயந்துட்டு சரி நம்மளோட பிரைஸ் ஒர்க் அவுட் ஆகலையோ, நம்மளோட குவாலிட்டி ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி அவங்களுக்குள்ள உருவாக்குவேன் நானே. ஸோ இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் இந்த மாதிரிலாம் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ நான் நான் இப்போ ஒரு 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 சேல்ஸ் கையா நான் போகும்போது இந்த மாதிரி டாக்டிக்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் எனக்குள்ள இப்போ ஒரு சேல்ஸ் மேனா நான் அங்க போகும்போது அவங்க அந்த மாதிரி காமா இருக்கும்போது நமக்கு ஆர்டர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட டிஸ்கவுண்ட்டை ஃபர்ஸ்டே கொடுத்துருவேன். நெகோசியேஷனுக்கு உள்ள போகாம என்னோட ப்ரைஸ் யாராலையும் பீட் பண்ண முடியாத ஒரு ப்ரைஸுக்குலாம் நான் கொடுத்துட்டு அப்படிலாம் இருந்தேன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எப்பொழுதும் நான் ஒரு நெகோசியேஷன் உட்காரத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,00,000 ரூபாய் இந்த ப்ராடக்ட் அப்படின்னா என்னோட வேலை எப்படி இருக்கும்னா அந்த 1,00,000 ரூபாயை நான் எப்படி 70,000 ரூபாய்க்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட்ல திங்க் பண்ணும். அவர் அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருக்கா அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் என்னோட இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், 70,000 அதை கொண்டு வந்துடணும்ட்டு. அப்போ நான் லீஸ்டா நான் எப்போ கோட் பண்ண இங்க சேல்ஸ்மேனா ஆயிட்டு நான் அதை வந்து லீஸ்டா கோட் பண்ணும்போது அவங்களோட என்ன எப்படி இருக்குன்னா நான் எவ்வளவுதான் லீஸ் பண்ணாலும் அதுல இருந்து கம்மி பண்ணணுங்கிறது ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்க ஒழிய அவங்க யாருக்கும் வந்து சரி ஓகே இவன் ஜென்யூனான பிரைஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஸோ அப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்க உங்களோட ப்ராடக்ட் உங்களோட லாபத்தை ஃபுல்லா இழந்துடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால யாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உங்களோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு நெகோசியேஷன் போகும்போது உங்க ப்ராடக்டோட ப்ரைஸிங் அப்படியே வச்சுட்டு நீங்க வேல்யூவை மட்டும் ஆட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ரைஸிங் இப்போ நான் சொல்லிட்டேன்னா அந்த ப்ரைஸ்ல தான் இப்போலாம் நான் வந்து நிக்கிறேன் ஒழியா அது கீழே இறங்குறது இல்லை. ஆனா நான் சொல்றேன் இப்போ நான் ஓகே இந்த ப்ரைஸ் தான், பட் இதுல வந்து வாரண்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன், இல்லை நெக்ஸ்ட் நான் சிஏஎம்சியை நான் இதுல வந்து இன்க்ளூட் பண்றேன். இந்த மாதிரி நான் வேல்யூஸை ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஆர்டர் வந்து ஈஸியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம எப்படி ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில இடத்துல நான் எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சே ஆகணும், இல்லை இந்த ஆர்டர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நான் போகும்போது எனக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா போகுது, என்னோட ஸ்டாண்டர்ட் இதுதான், நான் இவ்வளவுதான் நான் வந்து என்னால புஷ் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால இறங்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த ஆர்டர்லாம் எனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ நெகோஷியேட் பண்ண போகும்போது உங்களோட லோயஸ்ட் ப்ரைஸை கொடுத்துட்டு போகாதீங்க. நீங்க பஃபர் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அது மூலயமா நீங்க வந்து நெகோஷியேட் பண்ணும்போது வேல்யூ ஆட் பண்ணி உங்க ப்ரைஸை ஸ்டாண்டர்டா மாத்துங்க. இதுதான் என்னோட ஸ்டாண்டர்டு, இதுக்கு கீழே என்னால இறங்க முடியாதுன்னு ஒரு இதை நீங்க நிரூபிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஓகே இதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. அதனால உங்களுக்கு ஈஸியா ஆர்டர் கிடைக்குது. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட 3 ஐட்டம் சொல்லி விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சேல்ஸ் வந்து ரிஜெக்ஷன் தான் உங்க சேல்ஸ் வந்து இன்னும் மேல் மேல உருவாக்கும். அதனால ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க மனசுல ரொம்ப அதை பர்சனலா எடுத்துக்காம
இன்னும் முன்னேறி போகணும்னா நீங்க அடுத்தடுத்து 100 பேர்கிட்ட ரிஜெக்ட் ஆச்சுன்னா 101வது ஆளை நீங்க பாருங்க. செகண்ட் வந்து ஒரு டெமோவோ இல்லை ஏதோ உங்க ப்ராடக்ட்டை பத்தி நீங்க கொண்டு போய் ஒருத்தவங்கள்ட்ட பேச போதுன்னா A to Z எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. தேர்டு, எப்பொழுதுமே நெகோஷியேட் பண்ணும்போது உங்களோட பஃபர் என்னவோ ப்ராஃபிட் என்னவோ இதை வச்சுட்டு நீங்க அதை செய்ய ஆரம்பிங்க. ஸோ நான் உங்களோட நேரத்தை ரொம்ப இழுக்க விரும்பல. இந்த 3 விஷயத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறிடலாம். ஸோ சொல்லிட்டு நான் இந்த டைம்ல எனக்கு வந்து இந்த ஒரு சான்ஸை கொடுத்த இந்த தொழில் தொடங்கும் அட்மின் குழுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் வந்து அவங்க ஆத்திக்கிட்ட நான் இந்த செஷனை கொடுக்குறேன். தேங்க்யூ சார். சார் ஓகே, நமக்கு யாருக்கு கேள்விகள் இருக்கோ நம்ம கேள்விகளுக்குள்ள போயிடலாம். சார் இதுக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கான கேள்வி, அதாவது நான் வந்து அதாவது சேல்ஸுங்கிறதுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதாவது நீங்க கொடுக்குற ப்ரைஸஸை விட நீங்க கொடுக்குற ஆஃபரிங்ஸ்ல தான் நீங்க அதிகமா வந்து ஒரு புஷ் பண்றீங்க, அதை தான் பொசிஷன் பண்றது தான் சேஃபான ரூட்டுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு டவுட் இதுல என்னன்னா, இந்த சேல்ஸ் சைக்கிள்ஸும் ஆப்ரேஷன் சைக்கிள்ஸும் இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணுமா, இல்ல ரெண்டுமே ஒரு சேராதான் நம்ம பார்க்கணுமா? இல்ல, இப்போ நீங்க ரெண்டையும் ஒன்னாதான் நீங்க பார்த்து அதை கொண்டு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல என்ன அதை தோணும்னா, கண்டிப்பா ஓகே இவங்க இவங்க வந்து நல்ல பொருள் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு ரிஜிடா இருக்காங்க, இல்லைன்னா இவங்க ரொம்ப இறங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரும். அதனால ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கு? வேற யாருக்கு சார் சொன்ன பாயிண்ட்ஸ்ல டிஸ்கஷன்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சார் குட் ஆஃப்டர்நூன், ஆனந்த். இப்போ ஜென்ரலா நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல வந்து இப்ப L1ன்ற கான்செப்ட்ல போயிடுறாங்க. அப்படி போகும்போது நீங்க சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோட்டேஷனை நம்மள கூப்பிடுறதுக்கான சான்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எல்லா கோட் பண்ண எல்லாரையுமே கூப்பிடுறாங்கன்றது எல்லா இடத்துலயுமே நடக்குது அந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். L1 கான்செப்ட்ல போறதுனால ப்ராப்ளம் இருக்கு நான் ஃபீல் பண்றேன். நான் இப்போ ஒரு வருஷமா நான் இது பண்றேன். நான் இந்த எக்யூப்மெண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ல கண்டிப்பா 90% வந்து இந்த L1 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. ஆனாலும் நான் சில இடத்துல பேசும்போது நான் L3 இருந்தாலும் எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அது எப்படி நான் சொல்லுவேன்னா, இந்த மாதிரி நான் வேல்யூஸும் உனக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய ப்ராப்ளம் இவ்வளவு சால்வ் பண்றேன் நானு. நான் அடுத்தவங்களை பத்தி இப்போ நான் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வந்து எல்லா சேல்ஸ்லயும் வந்து அந்த பையன் வந்து பேச வந்தான்னா நிறைய பேசுவான். பேசிட்டு அவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்ப அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் என்கிட்ட, நீங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க சார், கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவாப்ல. பட் நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு L2 L3 இருந்தா கூட எனக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. சில சில இடங்கள்ல சர்ஜன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க நம்மளோட ப்ராடக்ட்டை பார்த்துட்டு. அப்போ வந்து சொல்றாங்க ஓகே இந்த L3 இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் மற்ற ஃபீல்டுல எல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியல. பட் ஹெல்த் கேர் ஃபீல்ட்ல இந்த மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. சார் இது சுல்தான் சார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. பிகினரா இருக்காரு, ஒரு ஃபீல்டுல இருக்கு, என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிளாக்கரா இருக்கும்னு பார்க்கணும்னு சொல்லி. இல்ல, பிகினரா ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து சேல்ஸே தெரியாது. அதுதான் மெயினான ரீசன். நம்ம டெய்லி டெய்லி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஈவன் நம்மளோட பெரியவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துத்தராங்க. நம்மளோட சின்ன வயசுல இருக்கவங்க கூட அவங்க பண்ற பாலிடிக்ஸ்ல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். ஸோ நம்ம சில சில பேர்லாம் பயங்கரமா மோட்டிவேஷனல் வீடியோஸ் இதை பார்த்துட்டு நான் பிசினஸ்ன்னு அப்படியே இறங்கிடுறாங்க. அப்படிலாம் இல்லாம கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ண 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 நீங்க அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டே வருவீங்க. இப்போ நான் வந்து என்னோட ப்ராடக்ட்ல வந்து நிறைய விஷயம் கத்துக்க எனக்கு வந்து எனக்கே ஒரு வந்து கான்பிடன்ஸ் இப்போ இப்போ முன்னாடி இருந்தது எனக்கு கான்பிடன்ஸே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. பட் இப்போ எனக்கு வந்து கான்பிடன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ இப்போ சுல்தான் அவர் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா, அவர் வந்து அந்த ஃபீல்டுல போயிட்டு நிறைய 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 ஆட்களை மீட் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய நமக்கே சொல்லி தருவாங்க.
அவங்க கேட்குற கேள்விகள் தான் நம்மளை வந்து அதை ஸ்ட்ராங்கா மாத்துது. எல்லா இடத்துலயும் நான் பாக்குறது என்னன்னா, நமக்கே தெரியாது இவ்வளவு அவங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க, இது ரொம்ப சில்லியா தெரியும். ஆனா அந்த சில்லியான கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கும். அதை நம்ம வந்து அவங்கள மீட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்குது. அதனால நான் சுல்தானுக்கு என்ன சொல்லுவேன்னா, அவர் வந்து அவங்களோட டார்கெட் கஸ்டமர் யாருங்கிறத பார்த்து அவங்கள அதிகமா மீட் பண்ணும்போது அவருக்கு தேவையான பதில் எல்லாம் கிடைக்கும். அவர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு தான் நான் ஜான்சன் சார், அகைன் இன்னொரு கொஸ்டின் என்னோட சைட்ல இருந்து. ஆக்சுவலி இப்போ சொல்லுங்க. வந்து நம்ம டோட்டலாவே இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பர்ட், இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் இதுவா இருந்தீங்க, நீங்களே உங்களோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து டோட்டலி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, உங்களோட ஹெல்த் கேர் பிசினஸ்ல நான் வரேன். கம்ப்ளீட்டா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி ஒரு சேல்ஸ் ஹெட்டா நான் அவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் சேல்ஸ் முக்கியமான பொசிஷன் அவருக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுன்றது நல்லதா? ஜஸ்ட் நான் ஹெல்த் கேர்ன்றது உங்க ஃபீல்டு, நீங்க நான் ஃபீல்டுனால அதை சொல்றேன். நாட் இன் டு தட் ஃபீல்டு, நான் இன்னொரு ஃபீல்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண போறேன். ஓகே. 100% அவரை நம்பி போறதுன்றது வெதர் இட் இஸ் அட்வைசபிள்? ஏன்னா எனக்கு அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய நாலேஜ் இல்லை. இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கத்துக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுல இருந்து நீங்க நிறைய கத்துப்பீங்க. பட் நீங்க ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும்போது அந்த ஃபீல்டுலயே நீங்க உள்ள போகும்போது நிறைய நிறைய விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட இந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து எப்படின்னா மார்க்கெட்டிங்ல சேல்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங். அவருக்கு வந்து நான் ட்ரெயின் பண்றேன், இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு, இதை நம்ம சேல் பண்ணலாம், ஸோ இது என் கம்பெனில பண்ண அப்படி சொல்லிட்டு நான் எல்லாமே அவருக்கு ஹெல்ப் பண்றேன். பட் அவரு என்ன ஆயிடுச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு அவரு தன்னா அவரே ஆரம்பிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. அது எனக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது இந்த இந்த ஒரு ப்ராடக்ட் பயங்கர டிமாண்டுன்னு எனக்கு தெரியுது. அதை நான் கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த மாதிரி இன்னொருத்தர் கையில கொடுத்து அதை நீங்க சேல் பண்ணுங்க, ஏன்னா என்னால இப்போ உடனே வர முடியாது, நான் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிரியேட் பண்ணிட்டு, நான் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட்டை வந்து அவர் ஈஸியா வந்து கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட சேர்த்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. என்ன வந்து அதுக்கப்புறம் அவர் கழட்டி விட்டுட்டாரு. ஸோ அதனால நீங்க நாலேஜ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்படி நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. நான் என்கிட்ட பணம் இல்லாதனால அவர் பண்ணதெல்லாம் ஒரு ஏமாற்றமா ஆக்கி விட்டுருச்சு என்ன, அப்படிதான் சொல்லுவேன் சார். வெல் செட். ஓகே, அதாவது அந்த பணம் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வரும், பெருசா இல்ல. பட் ஓகே, நான் எந்த மாதிரி அதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமான்றது தான் கான்செப்ட். வெல் செட். இப்போ நீங்க வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் கான்டாக்ட்ஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்களா, இல்ல நிறைய இடத்துல கேட் கிராஷும் இருக்கு, அது இஸ் நியூ கஸ்டமர்ஸ் அந்த மாதிரியும் நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒன்லி எக்ஸிஸ்டிங் உங்களோட நெட்வொர்க் இருக்கிறத வச்சு தான் நீங்க இது வரைக்கும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் நான் பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா சார், நமக்கு தெரிஞ்சவன் நம்மளோட கூட இருக்கான், நம்ம அப்படிலாம் இருக்கானுல்ல, அவங்க எல்லாம் யாருமே நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். அதுதான் நான் இப்போதைக்கு கத்துக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணனால அவங்க என்கிட்ட பேசும்போது நீ பண்ணு, நான் இருக்கேன், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்லாம் ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் இல்ல, அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க ஒழிய, நமக்கு இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வச்சுன்னா அதே ப்ராடக்ட்டை இன்னொருத்தன்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட அவங்க வாங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா என்கிட்ட அவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்துச்சு முதல்ல. ஆனா இப்போ நான் ஒவ்வொருத்தரையா புதுசா பார்க்கும்போது யாருன்னே தெரியாது, நான் திடீர்னு போய் அவங்க கிட்ட மீட் பண்றேன், அவங்க அடுத்த நாளே எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனா நான் நம்பி இருந்த ஒருத்தர் வந்து ஒரு வருஷமா ஆகி கூட எனக்கு வந்து அவர் என்ன எந்த ஒரு விதத்திலயும் மதிக்கல. அதனால நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆள் நம்மளோட தேவைக்காக அங்க காத்திருப்பார். நம்ம அந்த அதை நம்ம நம்ம நிறைய 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 போக போக அவரை நம்ம கண்டுபிடிப்போம். அவங்க வந்து நமக்கு ஈஸியா ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம இவங்கள்ட்ட போயிட்டு நிக்கிறோம்னு அவசியம் இல்லை சார். கிரேட் கிரேட் சார், வெரி ப்ராக்டிக்கல். ஏன்னா இந்த பதில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நார்மலா வந்து தெரிஞ்ச சர்க்கிளை வச்சு நம்ம நம்பி ஸ்டார்ட் பண்றது அந்த அளவுக்கு எங்கேயுமே சக்சஸ் கொடுத்தது இல்லை. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா சார். நீங்க வந்து தெரிஞ்சவங்களை வந்து இதுல எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. நீங்க புது இடத்துக்கு போங்க, புது ஆளை பாருங்க. ஒரே நாள்ல உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் ஆள் இருப்பாங்க. இவங்க வந்து நமக்கு 1 வருஷம் ஆனாலும், நமக்கு 2 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க சார். ஓகே. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா?
உங்களுக்கு இந்த ரிலேட்டட் இதுல ஹிட்வின் ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் எதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி நோன் அது மிஸ்டர் பாபுன்னு சொல்லிட்டு அந்த பாபு work company ஹிட்வின் அவர் எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு அவர் ஹிட்வின் தெரியுங்களா? பாபு தெரியும். இங்க அரும்பாக்கத்துல இருக்காரு, பாண்டிச்சேரிலயும். ஆரம்பத்துல இருக்காங்க. அவர் எஸ் எனக்கு எஸ். ரொம்ப நல்லா தெரியும் அவரு. அதாவது நான் இந்த ஃபீல்டுலயே இருந்தனால இதுல தெரியாதவங்க யாருமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நானே யோசிக்கிறேன். நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒர்க்ல போறேன். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஹெட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில கமர்ஷியல் ஹெட்டா மாறிட்டேன். நான் மாறும்போது தான் எனக்கு தோணுச்சு, நான் புதுசா ஒரு ஃபீல்டுல போகும்போது இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதுக்கு வேஸ்ட் பண்ணணும். இதவே நான் வந்து ஒரு பிசினஸா ஏன் கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணது. என்கிட்ட வந்து சார் நோ இன்வென்ட்ரி, நான் இன்வென்ட்ரியே நான் எதுவுமே வச்சுக்கல. எப்படின்னா நான் எனக்கு எல்லாத்துடைய கான்டாக்ட்ஸும் எனக்கு இருக்கு. அது எதுல நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்கிட்ட ஒரு ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட்னு சொன்னா கூட ஓகே, இந்த ப்ராடக்ட் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்தப்புல ப்ராடக்ட் நான் வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். சோர்ஸ் பண்ணி காட்டி இதை டெமோ காட்டி நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால இந்த ஃபீல்ட்ல தெரியாதவங்கன்னு யாரும் இல்லை சார். அவர் ஹிட்வினை நல்லா தெரியும். அவர் பாபு ரொம்ப பழக்கம் தான் எனக்கு. கிரேட் உங்களுக்கு கிரேட். பழக்கமா சார் அவரு? ஆமா ஆமா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். நானும் இருக்கிறது நேத்து வரும்பாக்கம் தான். ஓகே ஓகே சரி சார். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆனா ஆனந்த் சார், நீங்க கேட்ட இந்த கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வின்னு நான் பாக்குறேன் சார். நம்ம நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு 6 7 ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணேன். அப்ப எனக்கு பயங்கரமா ப்ராமிஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பயங்கரமா அதுல ஒருத்தர்லாம் சொல்ல போனா எனக்கு வந்து அவர் வீட்டு வேலையை கூட என்கிட்ட வாங்கியிருக்காரு சார். அவ்வளோ விஷயங்கள் நான் அவருக்காக பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது, அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி போகும்போது என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, அப்பதான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்லாம் சொன்னாரு. நான் அதெல்லாம் செஞ்சேன். பட் வந்து கடைசியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் ₹1 கூட எனக்கு ஆர்டர் கொடுக்கல. ஒரு என்கொயரி கூட கேட்கல. இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் நான் அவங்களெல்லாம் கண்டிப்பா நான் நம்பினேன். நான் ஆரம்பிக்கும் போது அவங்களெல்லாம் நம்பினேன். அப்போ என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் சொல்லுவாரு, இவங்க மட்டுமே இல்ல ஜான்சன், இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீ அவங்கள அப்ரோச் பண்ண கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ நான் புதுசா மீட் பண்றேன். புதுசா இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் போறேன், இது இருக்குங்கிறேன். எனக்கெல்லாம் ஒரே நாள்ல ஆர்டர் கன்வெர்ட் ஆனதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா நான் இவங்க கிட்டத்தட்ட 8 மாசம் 9 மாசம் நான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அவங்கள நான் பாக்குறேன், இது பண்றேன். எல்லா வேலையும் வாங்கியிருக்காங்க என்ன. அவங்கள்ட்ட இருந்து எனக்கு வராத ஒரு விஷயம், புதுசா ஒருத்தரை பார்த்தோன்னே அடுத்த நாளே எனக்கு ஆர்டர் கிடைச்சிருது. ஸோ எப்போ எல்லாத்துக்குமே இது ஒரு விஷயம் தான். யாரோ தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு ஈஸியா ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளை வந்து பணக்காரன் ஆக்கி விட்டு போயிடுவாரு. ஆனா இவங்கள மாதிரி ஆட்களை நம்புறது ரொம்ப மோசங்கிறது நல்லாவே கத்துக்கிட்டேன். இல்ல இதுலயும் ஒவ்வொரு யாரையும் பீரியட் நமக்கு என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் நம்மளோட டிரைவிங் ஃபேக்டரா இருப்பாங்க. ரியலி நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இன்னும் டல்லா கூட ஆயிருந்திருப்போம். நம்மள இந்த அளவுக்கு கண்டிப்பா டிரைவ் பண்ண கண்டிப்பா வச்சது அவங்க அவங்க தான். கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து க்ரோ அந்த ஒரு ஆயிருக்கும். ஹாஸ்டல் மட்டும் நம்பி இருந்திருப்பேன். இப்ப ஆனா எனக்கு அப்படி இல்லை. எக்ஸாக்ட்லி. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள நம்பணும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. இது நான் கூட என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், இது வந்து கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம், நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நீ இந்த இடத்துல இருந்திருந்தா நீ ஒரே இடத்த தான் பார்த்திருப்ப. நீ நிறைய டோரை நீ ஓபன் பண்ண நாக் பண்ண ஒவ்வொரு டோரா ஓபன் ஆகுது. ஸோ இதுதான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கே தோணுது சார். எக்ஸாக்ட்லி. பிளெஸிங் இஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ரிஜெக்ஷன் நமக்கு அப்ப தெரியாது, அது லேட்டரா நமக்கு ஃபீல் பண்ணும்போது ஒரு அது கிடைச்சது, அது கிடைக்காம இருக்குது எவ்வளவு பெரிய பிளெஸிங்கிறது நீங்க உங்களுக்கு லேட்டரா நமக்கு புரிஞ்சுக்கிட்டு. அப்படியேதான் ஏன்னா இப்பெல்லாம் நான் வந்து எந்த ஒரு ரிஜெக்ஷனையும் வந்து ரொம்ப மனசுக்குள்ள எடுத்துக்கிறதே இல்லை. ஓகே, நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம இது இல்லை, நம்மள அதுக்காக பிடிக்கலன்னு எதுவும் கிடையாது. நம்ம இன்னொருத்தரை போவோம், இன்னொருத்தரை கதவை தட்டுவோம், ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஓகே சார், இது மெயினா நீங்க பேசும்போது அந்த பிரைஸ் ஆக்ஷன் சொல்லியிருந்தீங்க இல்லையா? எது சார்? இனிஷியலா நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இனிஷியலா நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து நீங்க சொல்லாம இருக்கிறது. ஆமா, அது வந்து வேலிடான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அதோட வேல்யூஸ் பேஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுமே ஒழிய அதோட பிரைஸ் பேஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு ஷார்ட் டைமுக்கு நமக்கு ப்ளஸ்ஸா இருக்குமே தவிர நம்ம லாங் டைமுக்கு அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகாது.
கண்டிப்பா கண்டிப்பா. இது என் லைஃப்ல நானே வந்து அனுபவிக்கிறேன். அதனாலதான் அதை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு. நான் இப்போ இன்னைக்கு மூணே மூணு விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைச்சா இது வந்து டாப்ல வந்திருக்கு. அப்போ அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணேன் அந்த விஷயத்த. எஸ் சார். யா. ஏன்னா ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நான் இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அதுல வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் நம்ம பிலோ பண்ணவன் காம்படிட்டிவ் பொறுத்து அவங்க எவ்வளவு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதை விட நம்ம ப்ரைஸ் கம்மியா கொடுத்தாதான் நம்ம கிட்ட வாங்குவாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அது வந்து கீப் ஆன் கோயிங். அப்ப வேற காம்படிட்டர் வந்து நம்ம விட ப்ரைஸ் கம்மியா கொடுப்பாங்க. அப்ப வந்து எக்ஸாக்ட்லி. நமக்கு இது வந்துட்டு ஒரு புலிவாலை பிடிச்ச மாதிரி தான். இதை விடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும். நம்ம வேலையில நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஒரு அந்த இடத்துல கிளைண்ட். எனக்கு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர், நான் வந்து ப்ராடக்டா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லாதனால அந்த மேனுஃபேக்சரரே கூட்டு போயிருந்தேன். ஸோ அவர் அந்த மேனுஃபேக்சரர் சொன்னாரு, சார் இந்த ஆர்டர் வந்து எடுத்தேன்னா நான் வந்து என்னோட இதுல வந்து 4 லட்சம் பேருக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்றாரு. சரி, நான் எனக்கு அந்த ப்ராஃபிட்டே இல்லாம அந்த ஆர்டரை ஒத்துக்கிட்டோம். பட் அந்த மேனுஃபேக்சரர் நிறைய சொதப்புனாரு. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமான ஒரு கெட்ட பேர்லாம் வந்து சேர்ந்துச்சு. ஸோ அதனால ஓகே. எப்பொழுதுமே நம்ம அந்த அந்த ப்ரைஸிங்கோ இல்லை ப்ராஃபிட்லயோ, இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒரு கிளவுஸ் அதுல இப்போ நான் சொல்றது என்னன்னா ஒரு பயோசேஃப்டி கேபினெட். இதுல வந்து ஒரு கிளவுஸ் உள்ள அந்த கிளவுஸ் வந்து பியூட்டல் கிளவுஸ் கிட்டத்தட்ட 18,000 ரூபா, 15,000 18,000 ரூபா வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல கிழிஞ்சு போச்சு. மேனுஃபேக்சரர் வந்து ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ அந்த அந்த ஓகே. இடத்துல எனக்கு அந்த 18,000 ரூபாய்க்கு வாங்குறது கூட எனக்கு ப்ராஃபிட் அந்த பிசினஸ்ல இல்ல. நான் ஏன்னா அவருக்காக நான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதை செஞ்சுட்டேன். எஸ். அது எனக்கு என்ன அதை சொல்லி கொடுத்துச்சுன்னா, நீ வந்து ப்ராஃபிட் இல்லாம இந்த மாதிரி பண்ணனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது கூட உன்னால சார்ட் அவுட் பண்ற அளவுக்கு உன்கிட்ட பணம் இருக்காது, வேஸ்ட் அது. ஸோ இனிமேல் ப்ராஃபிட் எஸ். இருந்தா மட்டுமே பண்ணு. இந்த மாதிரி உன் வேல்யூ நீ கொடுக்குறன்னா நீ இந்த பிரைஸ்ல இருந்து நீ என்னைக்குமே இறங்கி போகாத. அதே வேல்யூ எஸ். அதே பிரைஸ்ல நீ ஸ்டாண்ட் பண்ணி நில்லு அப்படிங்கறத அந்த ஆர்டர் எனக்கு கத்து கொடுத்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டு அப்புறமா ஒரு கிளவுஸ் வாங்கி அவங்களுக்கு கொடு. எஸ் சார். எக்ஸாக்ட்லி. இப்போ நெகோசியேஷன் நிறைய படிக்கணும். ஓகே சார். ஆனந்த் சார், நீங்க பேசுங்க. இல்ல சார், நீங்க வந்து சேட் பாக்ஸ் பார்க்க முடியுதா? 2 பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜான்சன் சார், ஒரு உங்களோட சேட் பாக்ஸும் பார்க்க முடியுதா? நவநீதன் கேட்டிருக்காரு என்ன ப்ராடக்ட் டீல் பண்றீங்க அப்படின்ட்டு. நான் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ட்ரேடிங் பண்ணனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னால எல்லா ப்ராடக்ட்டும் சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா பிளட் பேங்குக்கு டீப் ஃப்ரீசர்ஸ், பிளட் பேங்குக்கு மட்டும் இல்ல, இது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எது கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் இருக்கிற எல்லா இடங்கள்லயும் என்னோட ப்ராடக்ட் யூஸ் ஆகும். அது மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் பண்றேன் நான். செகண்ட் திங் வந்து ஹிஸ்டோபேத்தாலஜி. இப்போ அதுல வந்து அவங்களோட ஃபுல் எக்யூப்மெண்ட் நான் பண்றேன் அந்த லேப். ஹிஸ்டோபேத்தாலஜினா இப்போ வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்ல எல்லாம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ற இடத்துலலாம் அந்த ஹிஸ்டோபேத்தாலஜி லேப் இருக்கும். ஸோ அந்த ஐட்டம் எல்லாம் நான் பண்றேன். இதுதான் சார் நவநீதன் சார். அப்புறம் சுல்தான் கேட்டிருக்காரு, since we are starting the business in the small level, as per your views, the product to be better or the person to be better to scale up the business. எனக்கு இந்த சுல்தான் கேட்டிருக்கிறத பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டுமே பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க ப்ராடக்ட் வந்து இது இல்லாம எதுவுமே மூவ் ஆகாது. அதனால நல்ல ப்ராடக்டா பண்ணுங்க. பர்சனும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் யாருமே வந்து என்ன ப்ராடக்ட் பெட்டர் ஆர் பர்சன் டு பி பெட்டர்னு கேட்டிருக்காரு. பர்சன் வந்து எப்பொழுதும் பெட்டர் ஆகிட்டே இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது சத்தியமா எனக்கு வந்து சேல்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. டெய்லி ஒவ்வொருத்தவங்கள நான் மீட் பண்ணும்போது ஓகே இது அது இதுன்னு கத்துக்கிறேன். ஸோ அதனால அந்த பர்சன் வந்து கண்டிப்பா பெட்டர் ஆகிட்டே இருப்பாரு. ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டிலையும் பர்சன் எப்படி இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ட்ரெயின் ஆகும்போது கண்டிப்பா எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஆர்த்திக். இன்னைக்கு ரீகன் ப்ரோ நீங்க அட்மினா இருக்கீங்களா? நீங்க அந்த நம்மளோட எக்ஸல் ஷீட் எடுக்க முடியுமா? நம்ம என்னென்ன எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு.
சுல்தான் ப்ரோ, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? நவநீதன் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கம்பெனில வாங்குறத விட உங்ககிட்ட வாங்குறது எது பெட்டர் அப்படின்னு. டைரக்ட் கம்பெனில பர்ச்சேஸ் பண்றதை விட உங்ககிட்ட வாங்குறது எது பெட்டர்? இல்ல, இப்போ நான் வச்சிருக்க ஐட்டம் எல்லாம் வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கேன். அதனால கம்பெனில நீங்க பேசினாலும் சென்னையில வந்து இவர்கிட்ட போங்கன்னு என்ன காட்டி அனுப்பிடுவாங்க. பட் என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்க சொன்னீங்கன்னா அது நான் விளக்க முடியும் என்னால. நவநீதன், சில டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் கொஞ்சம் நமக்கு வச்சிருப்பாங்க. எல்லா எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் இருக்கும். ஒருவேளை அப்படி ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல் இவங்க நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னோட மார்ஜின்ல இருந்து கம்மி பண்ணனா அவங்க பிரைஸோட என் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் அது கம்பெனிஸை பொறுத்து இருக்கு. சில சில கம்பெனிஸ் வந்து நான் இவங்க கிட்ட மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு ரிஜிடா இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பட் நல்ல பிரைஸ்ல வேணா நல்லா வாங்கி கொடுக்க முடியும். ஓகே சுல்தான் பிரதர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் உங்க சேட்டை பார்த்துட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஆனந்த் சார், நீங்க என்ன மாதிரி நீங்க இதுல ஸ்பா வச்சிருக்க மாதிரி சொன்னீங்கல்ல சார்? ஆக்சுவலி 2 பிசினஸ் சார். என்னோட பர்சனல் என்னோட பிசினஸ். ஒய்ஃப் வந்து ஸ்பா அந்த பியூட்டி பார்லர் பிசினஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் மேனுஃபேக்சரிங்ன்றது நான் இப்போதைக்கு நான் வந்து இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ், அலுமினியம் கேஸ்டிங்ஸ் தான் என்னோட மேஜர் ஃபோக்கஸ். டாஃப்னு சொல்லி டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் நாங்கள் ஓஇ வெண்டாரா இருக்கோம். அது இல்லாம மாருதி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டியர் 3 லெவல். எங்களுக்கு மேல இன்னும் ரெண்டு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க வாங்கி அகைன் மெஷர் பண்ணி அசம்பிள் பண்ணி தேர் சப்ளைங். பட் ஃபைனலி ப்ராடக்ட் வந்து சப்ளையர் எங்களோட தான் இருக்கும். ப்ராடக்ட் லோகோ எங்களோட இருக்காது. இப்ப அந்த ஐடென்டிட்டி வேணும் அப்படின்றதுனால செங்கல்பட்டு பக்கத்துல தண்டரைன்னு ஒரு இடம், திருக்கல்புரம் போற வழியில அங்க வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட், அதுல ஒரு 5,500 ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி ஒன்று இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கிறோம். அதுல நியூ மேனுஃபேக்சரிங் எங்களோட ஓன் ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு, நாட் ரிலேட்டட் டு கேஸ்டிங் அலோன், எனி மேனுஃபேக்சரிங் வி ஆர் ஓப்பன். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸிஸ்டிங் பண்ணிட்டு இருக்க திருமுடிவாக்கம்னு சொல்லிட்டு குன்றத்தூர் பக்கத்துல அங்க வந்து 2 யூனிட்ல நாங்க இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. அது அலுமினியம் கேஸ்டிங். அந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க எடுத்துட்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஓகே டோட்டலி டிபெண்டிங் ஆன் அதர் ஓஇ வெண்டர்ஸ். அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் அவங்க சடனா வந்து இப்போ ஆர்டர் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா we have to wait for the order. அது வரைக்கும் அந்த கெப்பாசிட்டி நீங்க வேற ஒருத்தவங்க வச்சு ஃபில் பண்ணவும் முடியாது. அந்த கெப்பாசிட்டி நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். பட் அவங்க ஷெட்யூல ஏத்துனாங்கன்னா மைண்ட் ஒரு இஷ்யூ இருக்கும். ஷெட்யூல சடனா இறக்குனாங்கன்னா அதர் இஷ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப போகும். பட் இது வந்து மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு இப்போ பாஸ்ட் 15 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அடுத்த ஸ்டெப் நாங்க போறது மேபி எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இது வரைக்கும் எங்களோட மேனுஃபேக்சரிங் நாலேஜ், ஏன்னா மிஷினரி சைட்லயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஹை ப்ரொடக்ஷன் வால்யூம் அந்த மாதிரி இதுலயும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. இதை வச்சு வேற எதனா இன்னும் பெட்டரா பண்ணலாமா, ஓன் ப்ராடக்ட் அந்த மாதிரி நம்மளோட பிராண்ட்ல பண்ணலாமா. ஓகே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபீல்டு, எனி ஃபீல்டு வி ஆர் ஓப்பன். ஏன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்இடி லைட்ஸ் வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்காக. உங்களோட ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ்ல சொல்லணும்னா அந்த பேபி கிரல்ல அந்த வார்மர் வரும் இல்லைங்களா, அந்த வார்மர் எல்இடி லைட்டோட அட்டாச்மெண்ட்டோட சேர்த்து வரும், அதை அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸ் அதர் எங்களுக்காக பண்ணாம இன்னொரு பிராண்டுக்காக நாங்க அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம் அது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ரிலேட்டட் ஃபீல்ட்ல எனி ஃபீல்டு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த ஒரு குவைட் குட் வால்யூம். நாங்கள் சொல்றது பெரிய, நாங்க இப்போ பண்ணது லேக்ஸ் ஆஃப் வால்யூம். அவ்வளோ இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட்ஸ் இனிஷியல் டு ஸ்டார்ட் வித் ஒரு 500, 1000 அந்த மாதிரி குவான்டிட்டிஸ்ல எதனா பேட்ச் வால்யூம்ஸ் மாதிரி கிடைச்சா ஸ்லோலி அதை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி பிளான்ல இருக்கும். ஓகே சார், நீங்க இப்போ வந்து வெறுமனா மெஷினரிஸ் தான் பண்ணுவீங்களா, இல்ல வந்து இப்போ ஃபேப்ரிகேஷன் ஒர்க் இந்த மாதிரி கூட உங்களால பண்ண முடியுமா சார்? இப்போ ஃபேப்ரிகேஷன் பண்ணலாம். ஃபேப்ரிகேஷன் அந்த மாதிரி டிராயிங் நீங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா ஒரு இது வேணும்னாலும் we can do. Irrespective of the thing. அது வந்து பாத்தீங்கன்னா குவைட் குட் லோ வால்யூமா இருந்தாலும் 5 நம்பர்ஸ் வேணும், 10 நம்பர்ஸ் வேணும், we can do. எப்படின்னா அந்த பேனல் பாக்ஸஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது ஃபேப்ரிகேஷன் சைடும் ஃபுல்லாவே நாங்க இன்வால்வ் ஆகி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் தேவைப்படும். இண்டிவிஜுவலா ஒரு ஐட்டத்துக்காக வர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், அந்த கிளீன் ரூம் ஃபிட்டிங்ல மாதிரி வெல் கிளாஸ் ஃபிட்டிங் சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கும் அந்த இதை பத்தி தெரியுமான்னு தெரியல. எனக்கு அந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி உங்க ரிலேட்டட்ல ஃபார்மா மேனுஃபேக்சர் இல்லைங்களா, அவங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்டோட
இன்டென்சிட்டி டைரக்டா ப்ராடக்ட்ல வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுனால மீன்வெல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கர் கிளாஸ் குள்ள மட்டும்தான் லைட்டை போட முடியும். அது ஓகே வரும்போது அதோட கண்ட்ரோல் சிஸ்டமும் சேர்த்து எங்களை சப்ளை பண்ண சொன்னாங்க. நாட் ஓன்லி தி லைட், என்டையர் ப்ராடக்டா கொடுங்க அப்படின்றப்ப ஃபேப்ரிகேஷன்ல போய் அதுக்கான என்டையர் கண்ட்ரோல் சிஸ்டம்கான கண்ட்ரோல் பேனல் கம்ப்ளீட் மேனுஃபேக்சர் பண்ணி டோட்டல் சொல்யூஷன் ப்ரொவைடராகவே நாங்கள் அதில் ஆக்ட் பண்ணோம். இட் வாஸ் வெல் ரிசீவ்ட். அந்த டைம் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல போகும்போது சார், இப்போ என்னன்னா சில பேர் என்னன்னா ஃபர்னிச்சர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நம்பர்ஸ் வந்து அந்த ஒரு ட்ரே இருக்கும் தெரியுமா? இப்போ நம்ம பெட்டில் வந்து நடுவில் கொண்டு அது ஃபுட் ட்ரேன்னு சொல்லுவாங்க, அது ஃபுட் டேபிள்னு கூட சொல்லுவாங்க, கார்டியாக் டேபிள்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 50 நம்பர்ஸ் இப்போ தேவை. நான் ஒரு நல்ல மேனுஃபேக்சரர்கிட்ட தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், டெல்லி பேஸ்டு. பட் சென்னையிலே நீங்க எல்லாம் அந்த மாதிரி கூட பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஐடியா எப்படிங்கிறத சொல்றேன், அது முடிஞ்சா பாருங்க. உங்களால உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, நீங்க வந்து நம்ம குரூப்ல நீங்க உங்க பேர் போட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். நான் அதை எடுத்துக்கிறேன். இல்ல நம்ம அதை வந்து கனெக்ட் ஆகிட்டு நம்ம அதை செய்யலாம் சார். ஏன்னா அது அது உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்போ நீங்க சொல்ற அந்த வார்மர் தானே நீங்க பண்ணன்னு சொன்னீங்க, பேபி வார்மர். வார்மரோட மேல யூனிட் மட்டும் அந்த எல்இடி அசம்பிளி மட்டும் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு ஸ்மால் ஹீட் சிங்க் மாதிரி இருக்கும். அதுல இருந்து வார்ம் லைட் ஃபிட்டிங் பண்ணிட்டு ஒரு சின்ன இது மட்டும். மற்றபடி மீதி எல்லாம் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மெயின் பார்ட் எதுன்றதால அது எங்களுக்கு அந்த கிராடில் அந்த ஏரியா எங்களுக்கு அவங்க கொடுக்கல. எதுவுமே அதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ணல. வெறும் அந்த மேலே பாத்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஸ்மால் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த பேபியை வைக்கணும் அப்படின்றது அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு மட்டும் பண்ணணும்னு சொல்லி அந்த மேலே டாப் போர்ஷன் மட்டும் அது மட்டும் தான் எங்களுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. மற்ற எதுவுமே அவங்களோட மற்ற டிசைன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணல. ஸோ இதோட பர்பஸ் சொல்லிட்டு அதை மட்டும் தான் பண்ண சொல்லிடுறேன். ஓகே சார். இப்போ நான் உங்களுக்கு நான் முடிச்சோடனே நான் உங்களுக்கு அதை கான்டாக்ட் பண்றேன் சார். நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புறேன், அந்த டைமென்ஷன்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? அந்த கேஸ் ஸ்ப்ரிங் பண்ணி அது வந்து ஹைட்ராலிக்ல வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுப்புறேன். நீங்க அதை பண்ண முடிஞ்சா நம்ம அது 50 நம்பர்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம அது ஒர்க் பண்ணுவோம். நான் குரூப்ல போடுறேன். என்னோடது பர்ஃபெக்ட் டே கெஸ்ட்ன்ற நேம்ல வரும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அதில் போட்டு விட்டுறேன், நீங்க பார்த்துட்டு. சரி, கண்டிப்பா நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன் சார். நான் வேற யாருக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? இன்னும் நமக்கு வந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கு. இந்த குரூப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா சார்? இருக்குதா சார்? இப்போ உங்க இது எப்படின்னா, நான் வந்து நிறைய நெட்வொர்க்கிங் ஃபோரம்ஸ்ல இருக்கேன். நான் எப்போதுமே என்ன வந்து எப்படின்னா பெர்சேவரன்ஸ் தான் வச்சுங்களேன். இட்ஸ் நாட் வந்த உடனே கேக் வாக்லாம் கிடையாது. டெஃபினட்டா எந்த ஒரு ஃபோரம் இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங்ல ஃபார் ஷூர் டெஃபினட்டா கிடையாது. எப்படின்னா நான் ஒரு நெட்வொர்க்கிங் பிசினஸ் ஃபோரம்ல இருக்கும்போது 3.5 years நான் என்ன சொல்றேனே யாருக்குமே புரியாது. நான் அலுமினியம் காஸ்டிங்ஸ் இந்த மாதிரி பண்றேன், நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் சொல்றது யாருக்குமே அது புரியாது. தென் ஐ பில்ட் அ ஸ்டோரி ஒன்னொன்னுக்குமே. இதோட அப்ளிகேஷன் சைட் போயிட்டு நீங்க வந்து மிக்ஸி பாக்குறீங்க இல்லையா, மிக்ஸி ஜாரோட பாட்டம் வந்து எங்களோட அலுமினியம் காஸ்டிங், அந்த பிக்சரோட ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இப்படி ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பீப்புள் ஸ்டார்ட் ரியலைசிங் நான் என்ன ப்ராடக்ட் பண்றேன்றது புரிய வைக்கிறதுக்கு இட் டுக் 2 years. இட் இஸ் நாட் தேர் மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக். நான் வந்து சரியா சொல்லி தரல அப்படின்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சது. இதை சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, டாஃபேயோட விபியை வந்து கெஸ்ட் ஸ்பீக்கரா கூப்பிடுறாங்க ஒரு பர்டிகுலர் மீட்டிங். இதை கெஸ்ட் ஸ்பீக்கர் அவர் வந்து டாஃபேல இருந்து வராரு. வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்காக எங்களோட அயன் கேஸ்டிங் கேஸ்ட் அயன் கேஸ்டிங்கா இருக்கிறத அலுமினியமா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம், அதுக்கு யாருமே ஃபீல்ட்ல இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. எனக்கு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 3.5 years கழிச்சு அவர் சொல்லும் போது இமீடியட்டா நான் ரிப்ளை பண்றேன், இல்ல சார் ஐ ஹேவ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னால டெஃபினட்டா நாங்க பண்ணி தர முடியும், டிசைன்ல இருந்து எல்லாமே நாங்க ரீடிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ல எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு சொன்ன உடனே இமீடியட்டா அங்க ஆஃபீஸ் வர சொல்றாங்க. டிஸ்கஸ் பண்றோம். டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் எனக்கு ஒரு 7 years முன்னாடி கிடைக்குது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரெகுலரா பேசிட்டு இருந்தோம். எனக்கு 2 கனெக்ட் ஓகே, எனக்கு ஸ்பாவும் இருக்கிறனால ஸ்பா ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் பாலாசிங் வந்து 2 எனக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நாங்க பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்ப ரீசெண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து சுந்தரமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தங்க அட்டன் பண்ணாங்க. இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹோண்டாய், ஹி வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். இப்ப வந்து எஸ்டர்டே ஹி கேம் டு அவர் கம்பெனி. பயங்கர அக்ரெசிவ் மேன் அவரு. நேரம் வந்துட்டாங்க. வந்துட்டு கிட்ட 5 hours he spent கம்ப்ளீட்டா he was discussing each and everything. ஒரு என்டர்பிரனரா நான் மாறணும்னா எனக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இன்டெப்த் அதை போச்சு ஒரு 5 hours வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி கண்டினியூ பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு நேற்று கிளம்பிருக்காங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு டெஃபினட்டா இட் வில் பி இந்த செயின் வந்து எப்படின்னா எப்பயோ ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதனால டெஃபினட்டா வந்து டைரக்ட் பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இமீடியட் கிடையாது, பட் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல இட் வில் பி. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர்.
ஏன்னா உங்களை பத்தி நான் நிறைய நீங்க பேசுவீங்க, பட் வந்து அவ்வளோ டீட்டெயிலா எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஷை டைப்பா தான் இருப்பேன், யார்ட்டையும் அவ்வளோக்கா பேச மாட்டேன். இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு நீங்க உங்களை பேச விட்டு கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி சார். நீங்க ரொம்ப கிளியரா ஸ்டேட் பண்றீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அந்த 3 பாயிண்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் திரும்ப இதை கேட்கறேன்னா, நம்ம மட்டும் கிடையாது, சுத்தினே இப்ப நம்ம லிசன் பண்ற அத்தனை பேருமே தே ஷுட் அகைன் திங்க். ஏன்னா அவங்க மைண்ட்லயும் இதெல்லாம் இருக்கும். கேட்கறதுக்கு ஆஹ் மேபி யோசிக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. நான் கொஞ்சம் உங்களை கேட்டேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சிமிலரா ஒரு சில இருந்தது. ஆஹ் தெரிஞ்ச இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அதனாலதான் சரி என்ன மாதிரி இருக்குன்றத உங்ககிட்ட கேட்டேன். அதான் எனக்கு புரிஞ்சுது நீங்க கேட்கும் போது. ஏன்னா நீங்க என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ நான் ம், இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 14 மாசமா தானே நான் இதை கத்துட்டு வரேன். அதனால இது ஓகே, ஒரு 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 சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாத்திப்போம் அப்படிங்கறதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் மோல்ட் ஆயிட்டு வரேன். ஆனா நிறைய உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லாம் கூட இன்னும் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும். ஒரு செஷனே உங்களை வச்சு பண்ணணும்னு நானும் யோசிக்கிறேன். பாலாசிங் சார்ட்ட கூட சொல்றேன் நான். அப்படி அந்த அளவுக்கு தான் இல்ல. நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஏன்னா மேனுஃபேக்சரிங்ன்றது உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளவு கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க டைரக்ட் கஸ்டமர்ஸ் மீட் பண்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒன் டைம் ஒரு கஸ்டமரை மீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இயர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப். அது அவ்வளவுதான். ஒன் டைம் பில்ட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ம், பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் மாதிரி கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஆப்ரேஷன் இஷ்யூஸ் தான் இருக்கும் நிறைய. நாட் ம், ஆன் தி அதர் சைடு. எல்லாமே ரிலேட்டட் டு ஆப்ரேஷன்ஸ், பீப்புள், மிஷின் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட். இந்த ஐஆர் இஷ்யூஸ் அந்த இதுதான் நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோமே தவிர நாட் இன் ம், டு தி ஆர்டர்ஸ். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து ஒன் டைம் ஒரு கஸ்டமரை பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அந்த வெண்டர் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண அவங்க நினைக்க மாட்டாங்க. நாங்களும் பெருசா கஸ்டமரை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்ல பூனும் அதேதான், பேனும் அதேதான். ஓகே, வெளியே ஓகே. அவங்க கேட்டு ஸ்டிக் ஆன் அப்படியே வந்து சைக்கிளிக் தான். புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்களும் விட முடியாதவங்க அவங்களும் உங்களை விட முடியாது. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ரெண்டு சைடுமே இருக்கணும். ஓகே, அண்ட் இது ஓகே. வந்து தின் மார்ஜின் ப்ராடக்ட். எல்லா இதுக்குமே வந்து நாங்க வி கேனாட் கோ ஃபார் பிகர் மார்ஜின்ஸ். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அண்ட் வந்து ம், காம்படிஷன் வெரி ஹெவி அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஓகே டு லிமிடெட் செட் ஆஃப் பீப்புள் மேபி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நாட் ஃபார் ஆல். ம். ஏன்னா நீங்க இருக்கிற செக்மெண்ட்ல டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா எவ்ரிடே யூ வில் மீட் நியூ கஸ்டமர்ல. எங்க இதெல்லாம் ஆமா. அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் பெருசா கிடையாது. இல்ல நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் ம், ம், ஒவ்வொருத்தவங்கள ஒரு ஒரு நாள் நான் பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் ம், புதுசா இருக்கு எனக்கு. ஏன்னா நான் சேல்ஸ்ல சுத்தமா இருந்ததே கிடையாது. நம்ம போனோமா ஜம்முன்னு ஒரு வேலை பார்த்தோமா அப்படி வந்தோமா அப்படின்னு இருப்போம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெய்லி ஒரு பிரச்சனை, சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை வரும். அது அது இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பர்ச்சேஸ்ல இருக்கிறவருக்கும் பயோமெடிக்கல் ஹெட்டுக்கும் சண்டை. இதனால இவங்க என்ன பண்றாங்க, வெண்டரை சஃபர் பண்ண வைக்கிறாங்க. நீ ஆர்டர் போட்டனா நான் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி என் ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டை உடைச்சிட்டானுங்க. அப்போ இதெல்லாம் எப்படி பேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு ரொம்ப இப்போ ஒரு புதுசான ஒரு இதுவா இருக்கு. நான் வேற அவங்க கிட்ட 3 இயர்ஸ் வாரண்டின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த மாதிரி உடைக்கும் போது நான் வந்து பார்த்து ஆகணும். கேட்டா அவன் வந்து இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ங்கிறான். ஆனா அது வந்து பிசிக்கல் டேமேஜ். இது நான் இல்லைன்னு சொன்னேன்னா ம், அடுத்த தடவை நீ ஆர்டர் வாங்க முடியாதுன்னு பயோமெடிக்கல் மிரட்டுறான். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து பார்க்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு. ஸோ அப்போ ம், ம். இவங்ககிட்ட பேசும்போது அவங்கள மாதிரி, அவங்க கிட்ட பேசும்போது அவங்கள மாதிரியும் பேசி நம்ம எப்படி தப்பிச்சுக்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும். ஏன்னா அது இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதுல போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஒரு நாளுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. நான் இப்போ ரீசெண்டாவே ரொம்ப சில நேரத்துல ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இப்படியே போயிடக்கூடாது, நம்ம அதை அதை ஜெயிக்கணும். அப்ப எப்படி அவங்க கிட்ட பேசுறது அப்படிங்கும்போது ஒரு டாக்டிக்கா அவங்கள்ட்ட நம்ம பேசணும். இதெல்லாம் நிறைய கத்துக்கிறேன் நான் இப்போதான். ஓகே சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இருக்காது? நீங்க எனக்கு அனுப்புங்க சார். நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் அந்த டீடைல் உங்களுக்கு ஷூர். அனுப்பிடுறேன். அனுப்பிட்டு அதை நம்ம ஒர்க் ஓகே. அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ம், ஷூர். 1 மணி ஆயிடுச்சு. நம்ம நம்மளோட செஷனை இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆன் கவுண்ட் ஆஃப் 5 நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் சார் நான். 1, 2, 3, 4, 5. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். இன்னைக்கு வந்து இந்த இந்த செஷனை சிறப்பாக முடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.